ஹாய் வியூவர்ஸ்! சூப்பி பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, தனியா பாஸ்தா கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த பாஸ்தாவ என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு பாத்திரத்தில அடுப்புல தண்ணி வச்சு நல்லா கொதிச்சுட்டு வரும்போது கொஞ்சோண்டு உப்பையும் பாஸ்தாவ ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு என்ன செஞ்சுருக்கேன், தனியா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அடுப்புல ஒரு பொரக்காஞ்சட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊத்திக்கோங்க. தேவையான அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில மஞ்சத்தூளு, கொஞ்சோண்டு சிக்கன் 65 பவுடர் அண்ட் பாஸ்தா மசாலா பவுடர் என்ன செஞ்சுருக்கேன், கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அது போக ஒரு 2 தக்காளிய நல்லா மிக்ஸியில பேஸ்ட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தக்காளி என்ன ஆகணும் அப்படின்னா, அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். நல்லா தக்காளி வதங்கின உடனே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்தி நல்லா என்ன ஆகணும், தண்ணி கொதிக்கணும். தேவையான அளவுக்கு சால்ட் போடுங்க. சால்ட் போட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணி என்ன செஞ்சுட்ருக்கு, கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பாஸ்தாவ இது கூட ஆட் பண்ணிருங்க. நல்ல பாஸ்தா என்ன செய்யணும்னு கொதிச்சு வந்தது அப்படின்னு சொன்னா, சூப்பி பாஸ்தா ரெடி. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். வீட்ல கண்டிப்பா என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.